சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து தமிழ் எடுத்த மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இங்கே ராம்ஜின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறேன், அவனை பார்த்தீங்களா? இங்கே தான் சுற்றின்னு இருந்தான். நானே என் வீட்டுக்குள்ளே உட்காந்து ராம்ஜி நாட் அவைலபிள்னு போர்டு போட்டு உட்காந்துருக்கேன். அவன் கண்டிப்பாக கடகராசிக்காரன் தான் இருப்பான், நம்மளை அடிக்க தான் வந்திருக்கான். ஏன்னா கடகராசியை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐம் ஸோ சாரி. ஆனால் உண்மை என்னென்னா அதுதான். அடுத்து இனிமேல் உங்களை சொல்ல மாட்டேன். இனிமேல் எனக்கு சிம்மராசி கிடச்சிட்டான், இனிமேல் நான் அவன்கிட்ட போய்க்கிறேன். ஸோ அடுத்து சார் நடக்கிறத சொல்கிறதே என் வேலை. உங்களுக்கு கெடுதல் நடந்தமா உண்மையிலே வேலை வச்சா இல்லையா? ஆமாம், உண்மையிலே கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? சனி சொன்னது செஞ்சாரா இல்லையா? இப்போ உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்பதுன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். அதிர்ஷ்டத்தை குறிக்கும் 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுன்னா, சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா ராஜா விட்டு கண்ணுக்குட்டியே அப்படி சொல்கிறாங்கல்ல, உனக்கு என்னப்பா இப்படி ஷூட்டிங் எடுக்க போகிறத அப்படியே ஆன் டியூட்டி போயிட்டு வர, உனக்கு என்னப்பா போய் பாடுறா. இந்த நீங்கள் பண்ணுற தப்பே என்னென்னா, சின்னப்பன் ஏதோ விளாட்றான்னு நினச்சி அப்படி கம்முன்னு விட்றீங்க. அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கட்டத்தில் இவர் ரொம்ப ஜாலியாக இருக்காருன்னு பேர் வச்சு விட்ருவாங்க. அதை முளையிலே கிள்ளி எறிங்க. யாராவது அப்படி பேசுவீங்க பாருங்கள், உங்கள் வேலையை பற்றி நான் பேசுகிறேன்னா என் வேலையை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற தப்பே என்னென்னா, அவனை பேச விட்டுறீங்க. அது உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆகிடுது. அந்த இமேஜை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிய முடியாமல் தவிக்கிறீங்க. அவன் ஃபஸ்ட்டு பேசும்போதே வாயிலே 2 குத்து குத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பேச மாட்டான். வேலையை பற்றி பேசாதீங்க. தேவையில்லாமல் லஞ்சில் சாப்பிட வந்துருக்கும், அதை பற்றி பேசுங்க. சேலரி பற்றி கேட்குறது, மேனேஜர் ரூமில் கூப்பிட்டு என்ன பேசுனாருன்னு கேட்குறது. எனக்கு அவனுக்கு 1008 இருக்கும்யா, அதை அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? உன்னை பற்றி கூட தான் சொன்னான். என்னை பற்றி என்ன சொன்னான்? நம்மளை குழப்பம் வந்தவங்களே குழப்பிட்டுருங்க. ஸோ அப்போது 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது 9, 10, 11 லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்த்துட்டார். முயற்சியை சனி பகவான் பார்த்துட்டாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்த சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுனா, வியாதி, கடன், கஷ்டம், ஏதாவது தவறான உணவு பழக்கம், தவறான சேட்டை ஏதாவது இருந்தால் அது எல்லாத்தையும் சனி பகவான் கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். அவ்வளோதான். நான் இதெல்லாம் பண்ணுவேன் சேட்டை, அவ்வளோதான், கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட படுக்க வச்சுருவார். இனிமேல் பண்ணுறா, இப்போ பண்ணுறா பார்ப்போம். கோவிந்தா கோவிந்தா, நம்ம அடிக்க மாட்டேன் கோவிந்தா. திருப்பதி படிக்கட்டு ஏற விட்டுருவார். இலவச தரிசனம், படிக்கட்டு ஏறி மேலே வா, படிக்கட்டு ஏற முடியாது கோவிந்தா கோவிந்தா, இன்னும் மன்னிச்சுட்டு கோவிந்தா, மாடி படிக்கட்டு ஏற முடியல கோவிந்தா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம உடம்பு எவ்வளோ கெட்டு போயிருக்கு. அதோடு விட்டுருவீங்க, அவ்வளோதான். உங்களை சரி பண்ணுறது தான் அவரோட வேலை. அதனால் நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் கோவிந்தா. என்ன பேச்சு பேசுகிறாயா, வந்து பேசுகிற 1/2 மணி நேரம் திட்டுக்கு போகிறாயா. எனக்கு கூட இந்த இஎம்ஐக்காரெல்லாம் வருவான், வந்துட்டு என்ன சார் ஆச்சு, இஎம்ஐலாம் கட்டினீங்களா? அப்போ தான் வரும், குருஜி வணக்கம், இங்கே தான் இருக்கீங்களா மகாபிரபு, நீ எங்கே இருக்கீங்க, உங்க கூட தான் செல்ஃபி எடுக்க வந்தேன். அப்புறம் வாடா தெய்வமே, நீ போ தெய்வமே. அந்த மாதிரி தான் தர்ம சங்கடங்களில் மாட்டி விடுவார். ஸோ அப்போது நீங்கள் இடம் பார்த்து பேசுங்க. உங்கள் இமேஜ் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. எல்லாரும் பண்ணி சில கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இனிமே தான் இந்த டயர்டெல்லாம் சரி பண்ணி உங்களை வாழ வைக்க போகிறார். அப்போ என் வாழ விடுங்கடா, டேய் ஆனால் சும்மா இருக்கடா, சாயந்தரம் பார்ட்டிடா, பேச்சுலர் பார்ட்டியா, நாளைக்கு நம்ம சுப்பிரமணி கல்யாணம், நான் இப்போ தான் உருப்பிட்டுன்னு இருக்கேன், உங்கள் ஊரில் சேரக்கூடாது, எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, உங்களெலாம் சேராதீங்க. உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தானா, அவன் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. நீங்கள் அவனுக்காக கஷ்டம்லாம் படாதீங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிருங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உருப்பிட போகிறான். சார் போதும் சார், ரொம்ப டேமேஜ் பண்ணல, ஏற்கனவே நம்மளே வந்து போயிருக்கோம். நமக்கு இப்போ பார்ட்டி தேவையா கோபால், நமக்கு இப்போ வேலை தான் தேவை. ஸோ இப்போ கடகராசிக்காரர்கள் கண்ணு கருத்துமாக இருந்து உடம்பை பார்த்துக்கோங்க. உடம்பு அவ்வளோ முக்கியம். இல்லைன்னா மாத்திரை தான் தின்னுட்டு சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்ய முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் விட்றா சூனா போனால் அருமை பெருமைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுரா, முருகா என்னை மட்டும் கும்பிட்டு காப்பாற்றி விடு முருகா. நைட்டெல்லாம் சரக்கு போட்டு மாரியம்மன் கோயிலில் வந்து முருகனை கும்பிடுது பாரு. ஓ மாரியம்மா நீ கண்ணுட்டாயிட்டியா, ஏய் போடா டே அந்த பக்கம் போடா. 8ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது என்ன தப்பு பண்ணாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனில் த இந்தியா ஃபோட்டோ அப்படிங்கிறது த இந்தியாஸ் ஃபோட்டோ, இந்தியாஸ் இல்லைங்க இந்தியான்னு சொல்லுங்கள். ஓ இப்படியே நோட்டை சொல்லிட்டே இருந்தால் நான் எப்படா ப்ரெசன்டேஷன் பண்ணுறது? அடுத்த வாரத்தை தி ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் அப்படி சொல்லக்கூடாதுங்க.
இப்படி கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கருதை நம்ம கலாய்க்கிறது அந்த மீட்டிங் நம்மளை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க போனதுக்கு இங்கே டென்ஷன் பண்ணலே வச்சுருப்பாங்க. இப்போ சார் ஒரு இந்த 8ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குன்னா காட்சி பிழை. நீங்கள் சொல்ல வந்தது வேறு, நடக்கிறது வேறு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் இப்போது வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி, இப்படி தான் உங்கள் நிலைமை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிங்க. இது நீங்கள் என்ன மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் புரிஞ்சிங்க, கார்பரேட்காரங்களாக இருந்தால் புரிஞ்சிங்க, எப்படின்னா புரிஞ்சிங்க. காட்டில் மிகப்பெரிய ஆள் யார்? மிஸ்டர் புலி. அன்றைக்கி பார்த்து புலி 2 மான் சாப்பிட்டுருச்சு. வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு நடந்து வருது. அதால் நவரவே முடியல, ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கழுதை, அதுவும் நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக நடந்து வருது. பிளாடி கழுதை இவனை அன்றைக்கி ஒம்பளுக்கணுன்னு இந்த புலி முடிவு பண்ணிடுச்சு. அந்த கழுதை என்ன பண்ணுது, அப்படி தலை குனிஞ்சிட்டு அந்த பக்கம் போகுது. கம்முன்னு போக வேண்டியதானே, அவன் தான் தலை குனிஞ்சிட்டு போகிறான்ல. அவனை கூப்பிட்டு இவர் லெவல் என்ன, அவன் லெவல் என்ன, இவன் புலி கழுதையை கூப்பிட்டு என்ன கழுது யார் நலமா அப்படின்னு கேட்குறது. உடனே அந்த கழுதை பதிலுக்கு சாருன்னு சொல்லி பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. அது திரும்ப என்ன புலியாரு சுகமா அப்படின்னு கேட்டுருச்சு. என்ன பேர் சொல்லிட்டான் அப்படின்ட்டு ஒன்று இன்னைக்கு விட மாட்டான்டா, இது தேவையில்லாத வேலை தானே உங்களுக்கு, வழியில் கிடக்கிற தூக்கி வாயில் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அவன்கிட்ட போய் என்ன ரொம்ப நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்க, பேரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே ஆமாம், நீலப்பொருட்களை நிறைய உண்டேன், அதனால் வயிறு நிறைந்தது. நீளமாக புல்லா? இல்லை நீல கலர் புல்லை நிலையாக உண்டேன். ஏய், பொய் சொல்லுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. பச்சை கடலில் புல் தான் பார்த்துருக்கேன், நீ என்ன நீல கடலில் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிற? பொய் சொல்கிறீ நீ. இப்போ என் பவரை பார்க்குறியா? இது தேவையில்லாத வேலை. இப்போ அவன் பவரை கேட்டான் அவங்கள்ட்ட. இன்னும் ஃபோன் பண்ணி சிங்கராஜாவுக்கு, சிங்கராஜா எங்கே இருக்கீங்க, என்னாச்சு, இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு உடனே வாங்க. எது பெரிய பஞ்சாயத்து? இந்த கழுதை கூட அவர் உடனே நீங்கள் ஏதோ 2-3 சிங்கத்து கூட சண்டை போட்டிங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பஞ்சாயத்து நினச்சி ரன்னிங்கில் வராரு. இவர் தான் உங்கள் மேனேஜ்மெண்ட் வச்சார், நல்லா புரிஞ்சிங்க. இப்போ நீங்கள் தான் ஃபோன் பண்ண, நீங்கள் தான் உங்கள் பவரை காட்டினீங்க. யார்கிட்ட தெரியுமா? உங்களுக்கு ஐஸ் வாட்டர் வைக்கல அந்த ஆஃபீஸ் பையன், அவங்க கூட போய் சண்டை போட்டிருக்கீங்க. டேய், அவனே விட்டுருந்தா 1 மணி நேரத்தில் உனக்கு ஐஸ் வாட்டர் கொடுப்பான்டா, விட்றா, இது ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயமாக்குற? ஏதோ டென்ஷன். நான் உங்களை இழிவாக சொல்லலை, அவனுக்கு ஏன்டா போய் தேவையில்லாமல் நோண்டுற, அவனே பல வெறுப்பில் சுற்றுறான்டா. அப்போது சிங்கராஜா வர்றார். என்ன பிரச்சனை? வணக்கம், நீங்கள் யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒன்று, வணக்கம் மிஸ்டர் சிங்கம். என்னடா பேர் சொல்கிறேன், இது வரைக்கும் சிங்கம்னு யாருமே கூப்பிட்டதில்ல, விளையாடி கழுதை என்ன சிங்கம்னு கூப்பிட்டியா அப்படின்ட்டு புளியை பார்க்குறாரு. இவனால தான் எல்லாத்தையும். என்னப்பா பஞ்சாயத்திங்க? ஒன்றும் இல்லை சிங்கராஜா, நீல கலர் புல் தின்னே அவன் போய் சொல்கிறான் அப்படின்னொன்னே. நீல கலரில் புல் தின்னியா நீ அப்படின்னொன்னே சிங்கராஜா மைண்ட் வாய்ஸ், இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு நினைக்கிறாரு. இதான் அவங்க ஹெச்ஆர் இப்படி தான் நினைப்பான். ஐயோ, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. அப்போது அந்த கழுதை சொல்லுது, சிங்கராஜா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஏன்னா நீங்களும் புல் தின்னது கிடையாது, புளியும் புல் தின்னது கிடையாது. 2 பேரும் புல்லை திங்கிறவங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புல்லையே திங்கிறவங்க. அதனால் நான் புல் தின்னது உண்மை. சரிப்பா, ரைட்டுப்பா, நாங்கள் பண்ணது தப்புப்பா, சாரிப்பா, நீ போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டு, இப்படியா தான் என்ன நல்லா பாருங்கள், ஏய் இங்கே வா இப்போ உங்கள் ஹெச்ஆரை கூட கூப்பிட்றாரு, இங்கே வா, உனக்கு இன்னிலேருந்து 5 நாளைக்கு சஸ்பென்ஷன், நீ பேசக்கூடாது, புரியுதா? இங்கே வந்து சின்ன பையெல்லாம் பேசுகிறாயா, இது ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டு வச்சு, இதுதான் சார், அவ்வளோதான், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. அப்போ புலி கேட்குது, என்ன சிங்கராஜா நீங்கள் பண்ணுறது தப்பு, அவனை விட்டுட்டு எனக்கு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கு. சதுரங்க புலி, சதுரங்கத்தில் நல்லா வேலைனா கூட புலின்னு தான் சொல்லுவாங்க, புரியுதா? கணிதம் நல்லா போட்டால் கூட கணித புலிம்பாங்க. எதுனாலும் நல்லா போனால் புலின்னு தான் பேர். புலிக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் கழுதுகிட்ட பேசி கெடுத்துக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆளுங்களோட போய் சண்டை போடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் போய் நண்டு சிண்டுக்கிட்டலாம் உங்களுக்கு அவன் திருப்பி கலாச்சி விட்டானா, எப்பா திருச்சிக்கு கூப்பிட்டு வந்து திருவிழா பண்ணலான்ட்டு உன் முதலாளியை கழுத்து மேலேயே காலை வச்சு கேட்குறப்பா, டிஃபன் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுங்க முதலாளியே. இவன் இந்த சின்ன பசங்களை நம்பி எதுவும் பண்ணாதீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் ஆரம்பிப்பீங்க, உங்கள் பாஸ்ட்டை சொல்லிங்க, பாஸ் இதை ஆக்சுவலாக நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஆமாம் கரெக்ட், சூப்பராக பண்ணலாம். காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஏய் நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன். அவ்வளோதான், சில பேருக்கு அவ்வளோதான் அறிவு, விட்டுருங்க. ஸோ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. நான் சொல்கிறது தான், வழியில் கிடைக்கிறது எடுத்து வாயில் போட்டுக்காதீங்க. கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி எப்படி? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கன்னி ராசி தான். என்ன இந்த 9-12 ராசிகள்லேயும் ரொம்ப கிக்கான ராசி என்னென்னா உங்கள் ராசி தான். ஏன்னா உங்கள் பேர் எப்படி, நீங்கள் கன்னி ராசி.
ஆமாம், பெரிய கன்னிராசி. சும்மா இருக்கு பெருஜே, நாங்களே பேச்சுலர்லாம் சுற்றின்னு இருக்கோம். ஆனாலும் கன்னிராசின்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஸோ அந்த கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ப்ளஸ் பண்ண போகிறார் சார். இது வரைக்கும் நீங்கள் யாரை லவ் பண்ணீங்களோ அவங்கள சேர்த்து வைக்க போகிறார். ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது சனி பகவானோட அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாதி மறுப்பு திருமணம், புரட்சி திருமணம்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார், கவலையப்படாதீங்க. 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்துவிட்டால் ஃபாரின் தொடர்புகள் எல்லாம் தருகிறார். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்ய போகிறார். சூப்பராக இருக்க போகிறீங்க. ஃபாரின் போக போகிறீங்க. உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. 7ல் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். மிகப்பெரிய விஷயமே அதுதான். 10ஆம் வீட்டை 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது உயர்கல்வி, உயர் பதவி போன்ற விஷயங்கள், ப்ரமோஷன் வரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்பே உங்களுக்கு ப்ரமோஷன் டைப் ஆகிட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, செம்மையாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் மாசாக கெத்தாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி சனி பகவான் உடம்பை பார்க்குறார். சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நான் சொன்னது தான், ரன் 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 ரன், ஓடுங்க ஓடுங்க. ஃபஸ்ட்டு 9ஆம் இடத்தை பார்த்தார், லக்கை கொடுத்தார். லக்கை கொடுக்கும்போதே தெரியும், அதாவது ப்ரமோஷன் கொடுத்தா தான் லக்கு வரும். லக்கு வந்தால் தான் ப்ரமோஷன் வரும். நேற்று வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜரு, இன்னிலேருந்து நான் தான் சீனியர் மேனேஜரு அப்படிங்கிற மாதிரி அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது உங்களுக்கு பதவி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இனிமேல் நீ தான் என்கிட்ட உண்மையாக இருந்த, விசுவாசமாக இருந்த, அந்த மாதிரிலாம். திடீர்னு உங்களுக்கு சீனியாரிட்டி பேசிஸில் ப்ரமோஷன் அடிச்சிருச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை சனி பகவான் பார்ப்பதால் அடுத்த லெவல் ஃபாரினில் போய் படிக்கிறவங்க, சில பேருக்கு லண்டனில் போய் படிக்கணும்னு தோணும், அதுன்னு தோணும், இதுன்னு தோணும், எல்லாம் நடக்கும். 4ஆம் வீடு என்பது வீடு மாடு மனை. வீடு மாடு மனைங்கிறதுனால உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, லேண்டு வாங்குறது போன்ற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பொன்னான நேரம். சூப்பராக இருக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.